வாழ்க்கையை வாழக்கூடியது இல்லைங்க, வாழ்க்கையை ஆளக்கூடிய ராசி சிம்ம ராசி. நீங்கள் கூட்டத்தோட ஒன்று சேர்ந்து போகிறவங்களாம் கிடையாது, அந்த கூட்டத்தையே ஒன்றா சேர்த்து கூட்டி கொண்டு செல்லக்கூடிய ராசி. அது அற்புதமான ஒரு ஸ்ட்ராங்கான ராசி சிம்மராசி. சிம்மராசி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கே எல்லா வேலையுமே சரியாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எப்பவுமே யாருமே நம்ம செய்கிற வேலையை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. அதனால தான் சொன்னோம், கூட்டத்தோடு சேர்ந்து நடக்கிறவங்க கிடையாது சிம்மராசிக்காரங்க, அந்த கூட்டத்தையே வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் பயந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க, அந்த பயத்தையே ஜெயிச்சு காட்டுறவங்க சிம்மராசி. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டது அமையும், உங்களோட சக்தி என்ன, உங்களோட வாழ்க்கையின் வெற்றியான ரகசியம் என்ன, இந்த மாதத்தின் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்க சாதாரண நபர்களே கிடையாது. நீங்கள் எப்போவுமே ஒரு லீடர்ஷிப் பதவியில் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார அப்படின்னு எப்படி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு பாருங்கள் உங்களுக்கு இருக்கும். எங்கே இருந்தாலும் சரி எல்லாரோட அட்டென்ஷனுமே உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்னு எல்லாமே கவனிப்பாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி அது உங்களோட கண்ட்ரோலில் எடுக்க தெரியும். இந்த கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது உங்ககிட்ட நிறையவே இருக்கும். பெரும்பாலும் உண்மையே எல்லா இடத்துலையும் பேசுவீங்க, பொய் புரட்டு உங்களுக்கு தெரியாது. இந்த உண்மை தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும், ஈகோ அதிகமாக இருக்கும், யாரையும் கேட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. இந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் பின்னடைவை மட்டும் ஏற்படுத்தியிருக்கும். இதுதான் உங்களோட வளர்ச்சிக்கு தடையாகவும் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஈகோ அதே போல் கோபம் இதை குறைச்சாலே போதுங்க, நன்மைகளை இன்னுமே நீங்கள் பல மடங்கு பெறலாம். ஆனாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிங்கம் எப்பவுமே தனியாக தான் நடக்கும். ஆனால் வருங்க, அது காட்டுக்கு ராஜா. தனியாக நடக்கிறதுனால கிடையாது, அது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறதுனால. அதுபோல தான் சிம்மராசிக்காரங்க நீங்களுமே கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈகோவை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். லீடர்ஷிப் நல்லது தான், ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சிறப்பாக கற்றுக்கிற தன்மை இந்த சிம்மத்துக்கிட்ட அதிகமாகவே இருக்குது. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மட்டும் மாற்றிக்கோங்க. ஏன்னா மற்றவங்ககிட்ட இருந்துமே எப்பவுமே நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு இல்லையா, இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி அமைப்பை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நினச்சா போதும், அதை சாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டா போதும், அதை முடிக்கிற வரைக்கும் யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி, பின்வாங்காமல் செய்கிற உங்களுக்கு இந்த மாதத்தோட சூழல் நன்மையை ஏற்படுத்துதா பாதிப்பு தருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. சிம்மராசி அப்படின்னு போது நீங்கள் பாருங்கள், சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் நன்மை நடக்கும், நல்லது வரும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நன்மை நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு நன்மை மட்டுமே கிடைக்கப்பெற்று சிறப்பான உயர்வு பெற உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஜாதக அமைப்பெல்லாம் நன்மை சேரும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் பாருங்கள், ரொம்பவுமே அது அற்புதமான மாதம். ஏன்னா தான தர்மத்துக்கு உகந்த மாதம். கோடை வெப்பத்தை தணிக்கக்கூடிய இந்த மாதத்தில் முருகனோட அவதார தினமும் வருது. இந்த மாதம் பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அவதரித்ததா ஐதீகமும் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் முருகன் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, நீங்கள் முருகன் வழிபாடை வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க, இன்னும் நன்மையை பெறலாம். அதே போல் பெருமாளுக்கு உகந்த மாதமும் இதுதான். துளசி நீர், மோர், அதுக்கப்புறம் நீர்தானம் செய்கிறது கோடை வெப்பத்தை தணிச்சு விஷ்ணு பகவானோட பரிபூர்ண அருளையும் ஏற்படுத்தும். இந்த மாதம் புனித நதிகளில் நீராடுறது, எல்தானம் செய்கிறது முன்னோர்களோட சாபத்தை நீக்கி 7 ஜென்ம பாவத்தையுமே போக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது, நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு மாற்றம், இது எல்லாமே நல்லதாக கிடைக்கும்.
கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், நன்மை அதிகரிக்கும். மகம், பூரம், அந்த உத்திரம், இந்த 3 நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான அமைப்பு உண்டாகிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போறீங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த மகம், எத்தனை சோதனை வந்தாலும் சரி அது எல்லாமே வென்று காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம், கவனமாக இருக்கணும். ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார் கேது, உங்களுக்கு நிறையவே படிப்பினிகளை ஏற்படுத்துவார். யாரையும் பெருசாக நம்பாதீங்க. இது வரைக்கும் யாரை பெருசாக நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக கூட மாறுவதற்கான சூழல் வரலாம். உங்கள் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுப்பறியாக மாறலாம். அதனால தான் கவனமாக இருக்கும், நிதானமாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோம். உடல்நிலையிலையுமே ஏதாவது சின்ன சின்னதாக பாதிப்பு வரும். பெருசாக பயப்பட தேவையில்ல, சின்ன சின்ன பாதிப்பு, கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் தரும். உங்கள் ராசிநாதன் சஞ்சாரம் இப்போ சாதகமாக இருக்குது. எடுத்த வேலையில் வெற்றி உண்டாகும். வியாபாரம் முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி மாறும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உங்களை தேடி வரும். குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழல் உருவாகுது. வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக மாறும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சனி உங்களுக்கு சில எச்சரிக்கைகளை தராரு. எதிர்பாராத நெருக்கடி வரலாம். சங்கடம் சின்ன சின்னதாக உங்கள் வேலை வாய்ப்பில் வரலாம். அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் நிலை இருக்குது. தைரியம், தன்னம்பிக்கை உயர்வை ஏற்படுத்துது. பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்யுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிதானமாக செயல்பட்டால் நல்ல ஒரு மாதம். மாணவர்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து பூரம். பூரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரத்தையும் பகட்டையும் நீங்கள் கொஞ்சம் விரும்புவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சூழல் நல்லதாக இருக்குது. எப்படின்னா, அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. வரவு அதிகரிக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகுது. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையுமே விலகுது. மூடி வச்சிருந்த தொழிலை மீண்டும் தொடங்குவீங்க. இதனால் நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க. கையில் பணப்புரளும். இது வரைக்கும் குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சார். அதனால் பாருங்கள், எடுத்த வேலையெல்லாம் சிறப்பாக நடந்திருக்கும். இனியும் வருமானம் அதிகரிக்கும். கடன் தொழிலிருந்து விடுபடலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பண வருமானம் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை உயரும். குடும்பத்திலான நிம்மதியான நிலை வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு வரனும் கிடைக்கும். நண்பர்களால் லாபம் வரும். தம்பதிகள் இணக்கமான நிலையை உணர்வீங்க. கூட்டு தொழிலில் லாபம் இருக்குது. 26ஆம் தேதியிலேருந்து விரயஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால செலவுகளில் மட்டும் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் பாக்கியாதிபதி சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். செல்வாக்கு உயரும். தந்தை வழி உறவுகள் தேடி வந்து உதவி செய்வாங்க. சிலருக்கு புதுசாக இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றி வாய்ப்பை தருது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சவங்க. அந்த நெருக்கடி, சங்கடம், பிரச்சனை இதெல்லாம் உங்களை விட்டு விலகுது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடமும் கிடைக்குது. மூத்த குடிமக்கள் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன உடல் உபாதை வந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், யோகமான அமைப்பு உண்டாகுது. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் யோகமான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. உங்கள் ராசி அதிபதி சூரியன் கேந்திர பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறாரு. உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடி விலகுது. எடுத்த வேலை எல்லாமே லாபத்தை தருது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குது. அதிகாரிகளோட ஆதரவும் நல்லதாக இருக்குது. நம்பிக்கை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தலைமையின் ஆதரவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக பொறுப்பு, சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கூட கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். உங்களோட லாபாதிபதி புதன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் ஒவ்வொன்றா இப்போ வந்து சேரும் பாருங்கள். உங்களுக்குமே பணப்புழக்கம் நல்லா இருக்குது. மாதத்தோட முற்பகுதி மட்டும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும், அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடம் முழுமையாக உங்களை விட்டு விலகும். நினச்ச வேலைகள் எல்லாமே நினச்சபடி சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை வரும். தடைப்பட்டு போன சுபகாரியம் இப்போ நல்லபடியாக நடக்கும்.
வாகன சேர்க்கை இருக்கு, ஆடம்பர பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்கு. தம்பதிகள் உங்களுக்குள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும் பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. மனம் விட்டு பேசுங்க, கோபத்தை தவிர்க்க பாருங்க. எங்கேயுமே வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானம் அந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்க. அப்படி இருந்தால் உறவினர்கள் மத்தியிலுமே நல்ல ஒரு செல்வாக்க உயர்வு கொண்டு வரலாம். ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படணும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் இருக்குது, கவனமாக செயல்பட்டால் நல்லது. மாணவர்களுமே இந்த மாதம் எல்லா வகையிலுமே யோகமான பலன்களை முற்றிலும் பெற போறீங்க. அது அற்புதமான காலகட்டம், நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. எல்லா வகையிலுமே நன்மை நடக்கும்.